சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. தலைமையேற்றுள்ள மாண்புமிகு பெரியார் மன்னன் போலூர் நகர மாணவர் அணி தலைவர் மாம்பட்டு மற்றும் முன்னிலை வகிக்கின்ற மாண்புமிகு பழனி நகர தலைவர் திராவிடர் கழகம் அவர்களும், பஞ்சாட்சரம் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களும், பன்னீர்செல்வம் வட்டாட்சியர் ஓய்வு பகுத்தறிவாளர் கழகம் அவர்களையும், சங்கர் மாவட்ட துணைத் தலைவர் வேட்டவலம் அவர்களையும், ராமன் துணைத் தலைவர் அவர்களையும், சபரி இளைஞரணி மாவட்ட தலைவர் திராவிடர் அவர்களையும், தொடக்க உரை நிகழ்த்த உள்ள முழு ஜானகிராமன் நகர செயலாளர் அவர்களையும், கண்டன உரை நிகழ்த்த உள்ள மாண்புமிகு ஸ்ரீ மூர்த்தி மாவட்ட தலைவர் திராவிடர் கழகம் அவர்களையும், தோழர் வெற்றிச்செல்வன் புரட்சிகர இளைஞர் முன்னணி போலூர் அவர்களையும், தோழர் ஆறுமுகம் முன்னாள் மாவட்ட செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களையும், தோழர் கி பழனி மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி கரைப்பூண்டி சேர்ந்த அவர்களையும், சேரிக்கோயில் சேட்டு மாநில துணைச் செயலாளர் விடுதலை கலை இலக்கிய பேரவை அவர்களையும், தோழர் அய்யத் பாஷா போலூர் நகர செயலாளர் SDPI கட்சியை சார்ந்த ஐயா அவர்களையும் மற்றும் சுரேந்திரன் புரட்சிகர இளைஞர் முன்னணி கலசபாக்கம் அவர்களையும், கதிரவன் புரட்சிகர இளைஞர் முன்னணி அரியலூர் அவர்களையும், தங்கராசன் புரட்சிகர இளைஞர் முன்னணி பெரம்பலூர், காளிதாஸ் புரட்சிகர இளைஞர் முன்னணி குருவிமலை மற்றும் பழனி புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆகியோரையும், இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற ஒன்றிய தலைவர் கோ சுந்தரமூர்த்தி அவர்களையும் வருக வரவேற்று நிகழ்ச்சி தொடங்குகிறது. நீங்க போடுங்க. என்ன பண்ணலாம் சொல்லிடு. யாரும் மறைக்கிற மாதிரி சொல்றாரு. வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்னை மணியம்மையார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழர் தலைவர் ஆசிரியர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி போராளிகள் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நீட் எதிர்ப்பு போராளிகள் வாழ்கவே, போராட்டம் போராட்டம் போராட்டம், சமூக நீதி போராட்டம், சம உரிமை போராட்டம், சம தர்ம போராட்டம், திணிக்காதே நீட் தேர்வை திணிக்காதே, பாரா மெடிக்கல் படிப்புகளிலும் நீட் தேர்வை திணிக்காதே, பிசியோதெரபி படிப்புக்கு நீட் தேர்வு எதற்கு, நீட் தேர்வு எதற்கு, அக்குபேஷர் தெரபிக்கு நீட் தேர்வு எதற்கு, நீட் தேர்வு எத்தனை பலிகள், எத்தனை பலிகள், நீட் தேர்வு திணிப்பினால் எத்தனை பலிகள், எத்தனை பலிகள், தேவையில்லை தேவையில்லை, நீட் எங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லை தேவையில்லை, நீட் எங்களுக்கு தேவையில்லை. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு, 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு. சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும்
பாஜகவுக்கு மூக்கறுப்பு. நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுக்கு மூக்கறுப்பு. நீட்டுக்கு எதிரான மக்கள் தீர்ப்பை மிதிப்பதா மிதிப்பதா? நீட்டுக்கு எதிரான மக்கள் தீர்ப்பை மிதிப்பதா மிதிப்பதா? சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தை ஏற்க மறுப்பதா? சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தை ஏற்க மறுப்பதா? போதாதா போதாதா? நீட் பலிகள் போதாதா? மருத்துவ கனவை பறிப்பது போல் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் கல்லூரி வாயிலை அடைக்காதே. துணை மருத்துவ படிப்புகளுக்கும் கல்லூரி வாயிலை அடைக்காதே. தூண்டாதே தூண்டாதே. ஒன்றிய அரசை தூண்டாதே. தூண்டாதே தூண்டாதே. ஒன்றிய அரசை தூண்டாதே. மாணவர் போராட்டத்தை தூண்டாதே. கல்வியை வணிக பொருளாக்கும். கல்வியை வணிக பொருளாக்கும். நீட் தேர்வை ஒழிக்கப்பட்டு காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும் பாஜகவே மூட்டை கட்டு. காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும் பாஜகவே மூட்டை கட்டு. நீட் என்னும் பெயராலே மருத்துவ கல்வி கனவை பறிப்பு. நீட் என்னும் பெயராலே மருத்துவ கல்வி கனவு பறிப்பு. நீட் என்னும் பெயராலே மாநில அரசின் உரிமை பறிப்பு. நீட் என்னும் பெயராலே கார்ப்பரேட் கொள்ளை. பள்ளி கல்வியை ஒழிக்க நினைக்கும் கார்ப்பரேட்களின் கை கூலியே. கல்வித்துறையில் தனியார் மயத்தை திணிக்காதே. கல்வித்துறையில் தனியார் மயத்தை திணிக்கும் கள்ள கூட்டாளியே பாஜகவே RSS மக்கள் விரோத ஒன்றிய அரசு. ஓயாது ஓயாது. பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கும் மருத்துவ கல்லூரி இடங்களுக்கும் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை எங்கள் போராட்டம் கிடையாது. தகுதி தேர்வு நடத்துவதற்கு தகுதி உண்டா பிஜேபிக்கு? தகுதி தேர்வு நடத்துவதற்கு தகுதி உண்டா பிஜேபிக்கு? எத்தனை மோசடி, எத்தனை மோசடி! நீட் நடத்துவதில் எத்தனை மோசடி! ஒவ்வொரு ஆண்டும் புது புது மோசடி. ஒவ்வொரு ஆண்டும் புது புது மோசடி. தலையிடாதே தலையிடாதே. ஒன்றிய அரசே தலையிடாதே. கல்வித்துறையில் தலையிடாதே. பலி கொடுக்காதே பலி கொடுக்காதே. மாணவர் வாழ்க்கையை பலி கொடுக்காதே. கார்ப்பரேட் நலனுக்கு பலி கொடுக்காதே. போராடுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி கிட்டும் முறை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். நீட் ஒழியும் முறை போராடுவோம். போலூர்வாழ் நகர மக்களே, இன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் கட்சி சார்ந்த ஆர்ப்பாட்டமோ இல்லை ஓட்டு வாங்கக்கூடிய ஆர்ப்பாட்டமோ உங்களை நாடி வரக்கூடிய ஆர்ப்பாட்டமோ கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் இப்பொழுது கல்வித்துறை என்பது பெரும் முதலாளிகளிடத்திலே சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தொழிலாளர்களை வஞ்சித்து
ஒவ்வொரு தொழிற்சாலைகளை மூடிக்கொண்டு பொதுத்துறை நிறுவனங்களை மூடிக்கொண்டு அங்கே இடஒதுக்கீடு முறையை இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்து கட்டி கொண்டு வருகிறார்கள். அதே போல படித்தால் தானே நமக்கு அவர்களுக்கு வேலை கிடைக்கும், படிப்பையை நாம் முடித்துவிட்டால் அவர்கள் குலத்தொழிலுக்கு சென்று விடுவார்கள் என்று அவர்கள் தங்களுடைய பல ஆண்டுகள் கணக்கிலே 100 ஆண்டுகள் கணக்கில் பல ஆண்டுகள் கணக்கில் நம்மேல் திணிக்கப்பட்ட மனதர்ம நடைமுறையை மீண்டும் இந்த இப்பொழுது இந்தியாவிலே கொண்டு வருவதற்காக ஒரு பிஜேபி என்ற RSS பயங்கரவாத ஒரு அமைப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக மக்களிடத்திலே, இந்த இந்தியாவுடைய மக்களிடத்திலே அவர்கள் தட்டியக்கூடிய நிலைமைக்கு தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 2 முறை 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிஜேபி அரசு என்பது இந்த மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மாணவ செல்வங்களுக்கு என்ன செய்தது என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்த்து வருமானால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. ஒரே ஒரு கோரிக்கை, அவர்கள் தட்டிலே பணம் போடுவதற்காக அவர்கள் அதற்கு என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, கோவில்களை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கோவில்கள் எங்களுடைய சொத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் கண்ட இடத்தெல்லாம் ஒரு தீபத்தை ஏற்றி இதுதான் ஒரு தெய்வ வழிபாடு, எங்களுடைய வழிபாடு என்று மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்களிடத்திலே ஒரு போதை பழக்கத்தை கூட அவர்கள் உருவாக்கிக் கொண்டு இந்த மாணவர்களை படிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமான இந்த மாணவருடைய எதிர்காலம் என்பது ஒரு தலைமுறை என்பது ஏறத்தாழ நாம் பின்தங்கிவிட்டோம். மீண்டும் நாம் பின்தங்கிக் கொண்டோம் இருந்தால் நம்முடைய மக்கள் ரொம்ப பலகீனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் ஆளாகி மீண்டும் பழைய நிலைமைக்கு சென்று கொண்டிருப்போம். இடுப்பிலே கட்டிய துண்டை கக்கத்திலே வைத்துக் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு நம்மை கொண்டு செல்வார்கள். கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கடவுள் நம்பிக்கை எதிர்காணவர்கள் இல்லை. கடவுள் கும்பிடுகின்ற இடத்திலே நீங்கள் ஏன் எங்களை இணைத்துக் கொண்டு செல்ல மாட்டீர்கள்? எங்களுடைய மக்களை நீங்கள் தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கின்றோம். இப்பொழுது வருகிற அரசியல் சட்டங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்களானால் இந்தியமயமாக்கப்படவில்லை, சமஸ்கிருதமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் வாயிலே நுழைய முடியாத அளவிற்கு சமஸ்கிருதமாக இந்த செயல்பாடுகள் அவங்க திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையே தகப்பன் வழி மொழி என்று சொல்வார்கள். நாம் தாய் வழி மொழி என்று சொல்லுவோம், அவங்க தகப்பன் வழி மொழி என்று சொல்வார்கள். அப்படி நம்மை கலாச்சாரத்தையும் நம்முடைய மாணவர்களையும் தமிழகத்தையும் குறிப்பாக சொல்லப்படால் இந்த ஒன்றிய அரசு என்பது இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பான நாடு. அந்த கூட்டமைப்பு உடைத்து ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே இனம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ முஸ்லிம் மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடத்திலும் ஒன்றாக அவர்கள் அன்பாக தன்னிடத்தில் கட்டி தழுவி வருவார்கள். அதே மாதிரி கிறிஸ்துவ மக்கள் எடுத்துக்கொள்ளலாம், புத்த மதத்தை எடுத்துக்கொள்ளலாம் சொல்ல. ஆனால் இவரிடத்தில் என்ன கையை கும்பிட்டு தன்னை தொடாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு அப்படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளை தரம் தாட்டி அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடிய அளவிற்கு அவர் நம்மை கீழ்த்தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சாதாரணமான படிப்பு அது என்பது ஒரு MBBS படிப்பது என்பது இந்த ஏறத்தாழ ஒரு கணவன் வந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு MD படிப்பு என்பது அதை விட அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அதிலே மருத்துவத்துறையிலே ஆராய்ச்சி படிப்பிற்கு எந்த மாணவர்களும் செல்ல தயாராக இல்லை. ஏனால் அந்த ஆராய்ச்சி படிப்பிற்கான தகுதியும் திறமையும் அவர்களுடைய வேலை வாய்ப்பும் இங்கு இல்லை. அதனால் அந்த ஆராய்ச்சி படிப்பு என்பது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் இப்பொழுது நிறைய தெரியும். நீங்கள் அந்த செல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்புக்கு சேருவதற்கு ஆட்களே கிடையாது. அந்த வர சூழ்நிலையில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பிசியோதெரப்பி என்பது ஒரு 10ஆம் கிளாஸ் படித்துவிட்டு செல்லக்கூடிய மாணவன், அந்த மாணவன் போது 2 வருஷம் படிச்சுட்டு வரானாக்கா அவன் பிசியோதெரப்பி செய்து நம்ம எல்லாம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்வார்கள். சின்ன சின்ன படிப்புகள்
அது மருத்துவ துறையிலே துறை சார்ந்த கல்வி படிப்புகள் என்பது அதை கூட நீட்டிலே தள்ளப்படுகிறார்கள் என்றால் நீட்டு தேர்வு எழுதாமல் வருகிறார்கள். யாருக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? மீண்டும் ஒரு கார்ப்பரேட்டை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு MBBS ஒரு மருத்துவ கல்வியை நாம் படிக்க வேண்டுமானால் குறைந்தது 5 ஆண்டுகள் அவன் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவன் என்ன கேட்டால் அது ஒரு சட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறார். +2 என்பது அந்த பள்ளிக்கு செல்லாமலேயே அவர்கள் தன்னுடைய அந்த நீட்டிலே அதிகமான மார்க் எடுத்து விட்டால் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விடுகின்றான். ஆனால் நம்ம அந்த கல்வித்துறையை மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், மக்களை விழிப்புணர்வோடு இருங்கள். இப்பொழுது தோழர் வெற்றி செல்வன் அவர்களை பேச அளிக்கின்றோம். ஐயா செருப்பு நம்மளுக்கு தெரியாது. செருப்பு எடுப்பீங்களா? யாருன்னா செருப்பு உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாது. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாது. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாது. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாது. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை பதிக்குமா? உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாது. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாது. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க, சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாது. நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாது. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாது. அன்னை நிலமும் அன்னை மொழியும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாது. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாது. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா என்று பாடிய பாவலர் ராஜா பெருஞ்சித்தனார் அவர்களின் வரிகளுக்கேற்ப இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடகர்களாகிய நம் தமிழ்நாட்டு ஹலோ, மிக சரியான நேரத்தில் சரியான பாடலை மக்கள் முன் வைத்த தோழர் சேரிக்குயில் சேட்டு ஐயா அவர்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பிலும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் சார்பிலும் நன்றிகள் பல. அடுத்தபடியாக சிறிது நேரம் உரையாற்றுவார். அன்பிற்கினிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பாராட்டுகின்ற வகையிலே மாலை மரியாதை எல்லாம் அவரை சாருகின்ற வகையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவுடன் அம்பேத்கர் அவர்கள் இருக்கையிலே உட்கார்ந்து கன்னத்திலே கை வைத்துக் கொண்டார். உடனே எல்லோரும் பதறி போய், என்னப்பா அது, ஒரு மகத்தான சட்டத்தை எழுதியிருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் இந்த இறுதி கட்டத்திலே நீங்கள் கன்னத்திலே கை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அருமை பெரியவர்களே ரொம்பவும் அற்புதமாக சொன்னார். இந்த சட்டம் ரொம்ப வலிமையானது. உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்ட திட்டங்களையும் கொண்டு வந்து சலித்து சல்லடை போட்டு நேர்த்தியான ஒரு உயர்ந்த அற்புதமான ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறேன். ஆனால் இந்த சட்டம் கடகோடி மனிதனாகிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்துக்கு கால்கள் கிடையாது. ஆகவே இந்த சட்டம் கடகோடி மனிதனுக்கு போய் சேர வேண்டுமானால் நல்ல ஆட்சியாளரை தேர்வு செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஆட்சியாளரை தேர்வு செய்கின்ற அளவிற்கு எங்கள் மக்கள் இன்னும் அறிவாளியாக இல்லை என்று வருத்தப்பட்டுதான் கன்னத்திலே கை வைத்தார் அன்று அம்பேத்கர் அவர்கள். அருமை பெரியவர்களை இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன், அதுதானே நிலைப்பாடு. 1949 நவம்பர் 29ஆம் தேதி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு அதுதான் நிலைமை. நண்பர்களே, மோடி அந்த கைசனை முன்னாடி சொன்ன என் அன்பு தோழர் சேட்டு அவர்கள் சொன்னது போல ஒரு மோசமான ஏழை நாட்டு தனியன் இந்த தேசத்தை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. என்னென்னவெல்லாம் புழுக்கு முட்டையை அவிழ்த்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியும்.
நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி பேருக்கு நான் வேலை தருகிறேன் என்று சொன்னார். விவசாயத்தை 3 மடங்கு நான் உயர்த்தி காட்டுவேன் என்று சொன்னார். கருப்பு பணம், கள்ளப்பணம் எல்லாத்தையும் பிடித்து வந்து ஏழை சனங்களுடைய அக்கௌண்டிலே 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார். அது மட்டுமா நண்பர்களே, ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொசுன்னு எல்லாத்தையும் போட்டவனே மனுஷா, திங்கிற சோத்துல கூட நீ மண்ணை அள்ளி போட்டாயே, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு வருத்தமாக இருக்கும். குஜராத்திலே தோழர்களே, அதை விட ஒரு மோசம். நான் நிக்கிற இடம் ஜெயிக்கணும். அதுக்கு யாரெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் ரொம்ப மோசமான இடம் இருக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் கொக்கரிக்க வேண்டும், வாக்குகளை திரட வேண்டும் என்று சொல்லி பீகாரிலே 65 லட்சம் வாக்காளர்களை துரத்திட்டான், எடுத்துட்டான். அதுக்காக நாம எல்லாம் தெருவா பேசி எவ்வளவு பேசி பார்த்தோம் நண்பர்களே. ஆனா தமிழ்நாட்டில் என்ன கதி தெரியுமா? 1 கோடி பேரை எடுத்து போட்டான். போலூர்ல 20,000 பேர் எடுத்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம? உஷாராயிரு உஷாராயிரு உஷாராயிரு. ஆனால் நீட்டுத் தேர்வை கொண்டு வந்து ஏராளமான மாணவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிய அந்த துரோகியை நாம் ஓட விரட்ட வேண்டும். வருகிறது சட்டமன்ற தேர்தல் 2026 தோழர்களே, நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களோடு கூட்டி சென்று வருகின்ற அத்தனை பயவர்களையும் ஓட விரட்டுகின்ற ஒரு மகத்தான வேலையை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இந்த அற்புதமான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எந்த நேரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோளோடு தோள் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, கருப்பு சட்டைக்காரங்கிறாங்கன்னா கதி கலங்குவான் ஆர்எஸ்எஸ். இது அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் காரன் இருக்கிறதே தெரியாது. அவன் ஊரையே பத்தாக்கி வச்சுவான் ஒரு கிராமங்கள்னா, அது அவன் வேலை. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற மனித குலத்துக்கு தெரியும், சாதிகளை கடந்து மனிதத்தை நேசிக்கின்றத நம்முடைய ஐயா, நம்முடைய ஆசான் பெரியார் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு போன பாடம். இந்த சூத்திர பயலுடைய பட்டம் எப்போ ஒழிதோ அன்னைக்குதான் நம்ம உருப்படும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஏழை பணக்காரர் இருக்கக்கூடாது, முதல்ல மனது அளவில் பேதகமே இருக்கக்கூடாது. ஆண் பெண்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்யறாங்கன்னு சொன்னா, பெண் கல்வி முக்கியம் சொல்றாங்கன்னா அது நம்முடைய ஐயா பெரியாரின் கொள்கை. ஆக அந்த பணியில் தான் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுறோம். ஒரு போராட்டக்காரனுக்கு ஓய்வு என்பது கிடையாதுன்றாரு கார்ல் மார்க்ஸ். எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய சேரிக்குழு அண்ணன் சேட்டு அவங்க சொன்னாங்க, இந்த சூத்திர பசங்க தான் இந்த பிஜேபி காரனுக்கு போய் எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பேனர் கட்டிக்கின்னு. அவனுக்கு லட்சியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் அந்த மேடை விட்டு இறங்குவோம் தான் சொல்கிறான். ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கல, அதுக்காக தான் அந்த பிஜேபி காரங்கிட்ட போய் காசு வாங்கிறதுக்காக போயின்னு வெளிப்படவே பேசலாம். இதை விட மானங்கட்ட எதுவும் கிடையாதுடா, நம்ம தூக்கு மாட்டி செத்து போலான்னு அந்த பிஜேபி கார பசங்கிட்ட பார்த்தா. அவனுக்கு என்னன்னா சர்ச்சை இடிக்கிட்டோ மசூதி இடிக்கிட்டோ சாதி மத கலவரத்துக்கான அவன் ஈடுபாடு தயாராக தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பிஜேபிக்காரன். ஆனா அதையும் மீறி சில மட ஆசிரமங்கள்ல தலைவர் வந்துக்கிறாங்க, திருவண்ணாமலைக்காரர் தான். அந்த மலை சுத்துற வகையில ஒரு 20 நாள் பயிற்சி கொடுத்துறான். அங்க போய் அந்த தயிர் சோறு சாப்பிட்டு அங்க மாட்டுக்கறி பிரியாணி கொடுக்க மாட்டான். அது ஏன்னா புரதச்சத்து இருக்குது, அது கோமாதா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவான். அதே மாட்டு வச்சு கப்பல்ல விமானத்துல இந்த ராஷ்டிரல் அரசாங்கம், மோடி அரசாங்கம் பல கோடி டன்னை ஏற்றி வெளிநாட்டு கரன்சி இந்திய ரூபாயா மாத்திரான். அதுவும் ஆர்எஸ்எஸ் தான். மாட்டு கோமியத்தை குடிச்சா சத்துன்றான், அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிட்டா அசுத்தமா கோமாதா கொண்டுட்டான். இது அவனுடைய கொள்கை. ஒரு நேரத்துக்கு முன்னாடி நீட்டை எதிர்த்து போட்ட தீர்மானம், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தையே கிடப்பில் போட்டான் அந்த ஆர் என் ரவி. நம்ம பேசினாங்க தோழர்கள், அது உண்மைதான். ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ் காரன். கிளி என்ன பண்ணனா, அந்த கூண்டை வச்சு இது பண்ணுவான் இல்லையா கிராமத்தில், அந்த இதில் அவன் எடுக்கிற சீட்டை தான் எடுத்துக்கணும். அந்த வேலையை தான் நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேணா ஒரு பழங்குடியின பெண் பழங்குடியினத்தை நம்முடைய சகோதரியா இருக்கலாம், ஆனால் அடிப்படையாகவே அவங்களுடைய கொள்கை ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கையா இருக்கு. இதைத்தான் நம்ம இளையராஜா இருக்காரு இல்லைங்களா, அவரும் அவர் சொத்தை பாதுகாப்பு தான் போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவராலையும் தெரியும் சாதி பேதங்கள்லாம் இங்கே ஏற்படுத்த முடியாது வட மாநிலம் போல. ஆனால் இங்கே இருக்கிற பின்னி பிறண்டி எடுத்துருவான். அதனால அது இளையராஜாவும் தெரியும். அவங்கள பாதுகாத்துக்கிறது தான் பிஜேபியில் போய் இருக்கிறானுங்க.
அதனால நம்ம ஒண்ணு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தோழர்களே, நமக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட்ல போய் இன்னைக்கு கை நீட்டி சம்பளம் வாங்குற மக்கள் அந்த வரி பணத்தைன்னு சொன்னா நம்முடைய பெரியார் ஏற்றின கொள்கை தான், இந்த அண்ணா ஏற்றின கொள்கை தான், கார்ல் மார்க்ஸ் போன்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் தான் நம்ம மனிதனா நிமிர வச்சுக்கிறத நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். இந்த புரட்சிகரமான சிந்தனை கொண்ட இந்த இயக்கங்கள்லாம் இல்லைன்னா நம்மளாம் ஒரு சமத்துவ பொருளாதார நிலைக்கு நம்மளாம் வெள்ளையும் தெளிமா வெளியே வந்து முடியாது. ரோட்ல இன்னைக்கு ஒரு அதிகாரிகிட்ட போய் உரிமை சார்ந்து இன்னைக்கு போராடுறேன்னு சொன்னா தமிழ்நாடுன்னு பேர் வச்சுக்கணும்னு சொன்னா இதெல்லாம் வரலாற்று சாதனைகள் எல்லாம் வந்து பேப்பரை பார்த்து தயவு செய்து நூலகத்தில் போய் பாருங்க. பெரியார் என்ன பண்ணிக்கிறாரு, அண்ணா என்ன பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு நூலகத்தை சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. நான் சொல்லி இதே உணவுத்துறை அமைச்சர் இப்ப இருக்காரு அண்ணா வேலண்ணா ஒரு நூலகம் கொண்டு தந்தாரு. நான் கசப்பாங்க சட்டமன்றத்தில் வந்துட்டாரு. ஆனா 10,000 புத்தகம் இருக்குதுன்னா பாதுகாக்க முடியல. ஒன்றிய சிவகுமார் அண்ணன் வீட்டுக்கு பார்த்துல அந்த நூலகம் இருக்கு. இங்க வந்து நீங்க எங்களுக்கு சாக்லேட் தரீங்க, ஸ்வீட் தரீங்க, இந்த நூலகம் எடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா எங்களுக்கு 20,000 புத்தகம் சீதமடை உடனே உத்தரவு போட்டு நீங்க சரி பண்ணிட்டாங்க. நன்றி சொல்றேன்னு வச்சுங்களேன். இன்னும் 2 நாள்ல அந்த நூலகம் வெளியே வரப்போகுது. இந்த நூலகத்தை நான் எதுக்காக அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா இவ்வளவு வேலைகளும் செய்யறது நம்முடைய பெரியாரால் தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். அந்த இயக்கம் தான் இன்னைக்கு நம்மள வடிகட்டிய பொய் சொல்லி நம்மளாம் வேலை வாய்ப்புல முன்னேற்றம் வந்துடக்கூடாது, உச்ச நீதிமன்றத்தில் ஜட்ஜ் ஆகிடக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டு பல்வேறு அரசு பதவிகளில் மேல வந்துடக்கூடாது ஒரு கேடுகட்ட எண்ண புத்தியால் தான் இந்த நீட்டை கொண்டு வரான். ஆகவே இதை எதிர்த்து களமாடுகிற சமரச போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் நாங்களும் இருப்போம் என்று சொல்லி கொள்கையில் எப்பவும் சமரசம் கொள்ள மாட்டோம். பெரியார் இயக்கத்தோட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் இருப்பாங்க. அவங்களோட ஓரமா இருந்து உங்களோட ஓரமா இருக்கிறதுல முதல்ல எங்களுக்கு பெருமையாகுது. அதுலயும் போராட்ட காலத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றது வரலாற்றுல மக்கள் மத்தியில என்னைக்கு களப்பணியாற்று இன்னொரு 2 ஊட்டு சக்தி சொல்லிட்டு அத்தனை தோழர்களும் நன்றி கூறியுடன் தருகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றுகிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் திரு நாடுகளுக்கும் என்னால் திணையளவேறும் நன்று கிடைக்குமானால் செத்து ஒளியும் நாள்களுக்கு திருநாளாகும் என்று பாவேந்தர் பாரதிதாசனிடையே அவரை தமிழை வழங்கி முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஈண்டெடுத்து தமிழகத்திற்கு தந்த தங்க மகன் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திசை நோக்கி வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாணவர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பாராமெடிக்கல் படிப்பிலும் நீட்டுத் தேர்வை திணித்து சமூக நீதியை ஒழிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போலூர் நகர மாணவர் அணியினுடைய தலைவர் மாம்பட்டு திரு மாணமிகு பெரியார் மாணன் அவர்களே, வரவேற்பை நிகழ்த்திய மாவட்ட செயலாளர் திராவிடர் கழகத்துடைய அண்ணன் பா அண்ணாதாசன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய நகர தலைவர் பழனி, பன்னீர்செல்வம், பஞ்சாட்சாரம், சங்கர், ராமன், சபரி, தொடக்க உரை நிகழ்த்திய ஜானகிராமன், மூர்த்தி, வெற்றிச்செல்வன், ஆறுமுகம், பழனி, ரவிதாசன், நேதாஜி மற்றும் சேரி குயில் சேட்டு, அமித், அஸ்கார் பாட்சா, காமராஜ், ராம்குமார், தேவராஜ், வெங்கடராமன், கமலக்கண்ணன், ராமஜெயம், லட்சுமணன் ஆகிய அத்தனை பேருக்கும் வரவேற்பு தெரிவித்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு அகில இந்தியாவுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு கால் தூசி கூட பொறுக்க முடியாத ஒரு ஆட்சி மத்தியத்திலே ஒன்றியத்திலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி சுயமரியாதை ஆட்சி. தந்தை பெரியாரை, கலைஞர் அண்ணாவை, டாக்டர் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்தை மையமாக வைத்து அறிவு புரட்சி செய்யக்கூடிய ஆட்சி இன்றைக்கு அகில உலகமே பின்பற்றக்கூடிய ஆட்சியாக, திராவிட மாடல் ஆட்சியாக நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மோடி சர்க்கார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னாலே சென்று பழமைவாதத்தை போதித்து மனிதர்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், இவன் தோளிலே பிறந்தான், இவன் நகத்திலே பிறந்தான், இவன் கால் நகத்துக்கும் கீழாக பிறந்தான் என்று மனிதர்களை பிறப்பின் அடிப்படையிலே அடிமைப்படுத்துகின்ற ஒரு அடிமை ஆட்சியாக மோடி சர்க்கார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே நம்மை போன்ற தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடாது. இப்பொழுது கேட்கிறான்,
நீங்கள் திராவிட ஆட்சி ஆட்சி ஏன் படிக்கும் போது ஜாதியை கேட்பீர்கள் என்று. அப்பொழுது எங்களுடைய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொன்னார்கள், தம்பி நான் அவர்கள் ஜாதியை கேட்டது நீ பள்ளிக்கூடமே வரக்கூடாது என்பதற்காக, என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் கேட்கின்றோம். ஒரு காலத்திலே படித்தால் காதிலே இன்னும் காட்சி ஊட்டப்பட்டது. ஒரு காலத்திலே படித்தால் கட்ட விரலையே இன்றைக்கு நீ குருதட்சணையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு எவனாவது கட்ட விரலையோ துண்டு விரலையோ குருதட்சணையாக கேட்டால் அவனுடைய கட்டை சுடுகாட்டில் வேகும், அவன் தலை கீழே விடும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் படிப்பு என்பது நம்முடைய பிறப்பு உரிமை. பிறந்தவர்களுக்கு கல்வி தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் மத்திய சர்க்கார் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இன்றைக்கு எவ்வளவு கேவலமான விஷயத்தில் நடக்கின்றது. இன்றைக்கு தமிழ் எதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. இந்த நாட்டிலே மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை எழுதினார்கள், ஆரிய போல் வழக்கெழுத்து என்று எழுதினார்கள். ஆனால் சிதையாகும் சீர் இளமை திறம் இழந்து என்று நம்முடைய தமிழானது எந்த காலத்திலும் இதனுடைய திறத்தை இழக்காது எப்போதும் இளமையாக இருக்கிறது என்பது நம்முடைய தமிழுடைய பேன்மை. இப்படிப்பட்ட தமிழை வைத்து ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு இது போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள் இன்றைக்கு அகில இந்தியாவே வரவேற்கிறது. காலையில எழுந்து நான் வேலைக்கு போகிறேன் என்று பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். போகின்ற போது 5 வயது 3 வயது குழந்தையை கூப்பிட்டு சித்தி ஊட்டியில சாப்பிட்டுக் கொள், பெரியம்மா ஊட்டியில சாப்பிட்டுக் கொள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலையில் எழுதுகிறதையே சுட சுட பொங்கலும் குழந்தைகள் மீது கருணை என்பது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்டிலே சொல்லுகிறது சொன்னால், நான் கேட்கின்றேன், இன்றைக்கு மத்திய சர்க்காரில் இருக்கக்கூடிய இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அமைச்சரிடத்திலே மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் கேட்கிறார்கள், எங்களுக்கு சேர வேண்டிய 2000 கோடியை நீங்கள் தர வேண்டும், அது குழந்தைகளுக்கு காலை உணவுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகையை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிற போது இரக்கமே இல்லாமல் நாங்கள் தர முடியாது, அப்படி தர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு அநியாயத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய திராவிடர் கழகத்துடைய தோழர்கள் இன்றைக்கு மாணவர் அணி மிகப்பெரிய அற்புதமான போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்துடைய விளைவு என்ன? ஒரு காலத்திலே படித்தால் நீ மெடிக்கல் காலேஜ் படிக்க வேண்டும், MBBS படிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால்தான் நீ இந்த நாட்டில் MBBS படிக்க முடியும். ஆனால் நம்முடைய நீதி கட்சி வந்தது. நீதி கட்சி வந்த பிறகு நீ MBBS படிக்க வேண்டும், டாக்டர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சமஸ்கிருதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு அடிமைத்தனமான ஒரு ஆட்சியை, பிற்போக்கான ஆட்சியை பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய பீகாரிலே, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது. அங்கே டாக்டர்கள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, கல்வி இல்லை, கட்டமைப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று சொன்னால் அவன் நினைக்கின்றான், இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு மருத்துவமனை இருக்கிறது என்றால் இங்கே நீட்டுத் தேர்வை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளிலே நம்முடைய வடநாட்டை சார்ந்த இளைஞர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து நீட்டுத் தேர்வை கொண்டு வந்து இன்றைக்கு திணிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்காக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்பு முதல்வர் அவர்களும் அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அரியலூரிலே அனிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தன்னுடைய தந்தைதான் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குகிறார். நான் இந்த நாட்டில் டாக்டராக வருவேன் என்று படித்து பிளஸ் 2 அதிகமான மதிப்பெண் எடுத்த போது அவள் நீட்டுத் தேர்வில் தோல்வியுற்ற போது தற்கொலை செய்து கொண்டு செத்தாள் என்று சொன்னால், அந்த அனிதாவுக்கு கூட கருணை காட்டாத இவர்கள் நீட்டுத் தேர்வை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பாராமெடிக்கல் என்று சொல்லக்கூடிய டாக்டர் தொழிலுக்கு இணையாக இருக்கக்கூடிய பிசியோதெரபி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மெடிக்கல் இருக்கக்கூடிய எந்த லைனை படித்தாலும் அதற்கு
இதுபோல இந்த நீட்டுத் தேர்வை கொண்டு வருவதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களை படிக்க விடாமல் தடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் மோடி சர்க்கார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிஸ்டர் மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நீங்கள் எத்தனை தடை சட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் அது நடக்காது. பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இது கருப்பு கொடியில செங்கொடி. இந்த பெரியார் வந்து அப்படி நினைச்சதுன்னா 2007 ஆண்டுகள் அவரு அந்த பிஜேபி எடுக்க வர முடியாது. வாய்வு திரு உற்சவம் இந்த நாட்டிலே 40,000 ஏக்கராக்கள் இருந்த தந்தை பெரியார் தமிழகத்திலே பெரிய நிலைச்சுவார்கள். தன்னுடைய சொத்துக்களை கல்லு குடிக்கிறார்கள் நாட்டில். தன்னுடைய சொந்த 6,000 8,000 கடன்களை வெட்டிய தியாகசீலர் தந்தை பெரியார். இந்த கருப்பு சட்டை இருக்கிற வரை இந்த மண்ணிலே தென்மண்ணிலே பிஜேபி RSS என்ற ஒரு இயக்கம் எங்காது உலக நாடிலே இருக்காது. ஏனென்று சொன்னால் 30 ஆண்டுகளை போட்டார் கைபோர் போல் காவாய் வழியாக வந்த ஆரியர் அந்தனர் வந்து இங்கு ஏமாற்றி இறைவனைவாதம் செய்கிறார். சீகா என்ற ஒரு இயக்கத்தை இயக்கிய அந்த தியாகசீலர் வைக்கம் வீரம் கொண்டவர். வீரத்தை கொடுநிலமாக இந்த மண்ணிற்கு மாய்த்தவர். ரத்தங்களை, தாளங்களை, தர்மங்களை அவர் காட்டிய வழிதான் அந்த நம் தமிழகத்துடைய பச்சை தமிழன் காமராஜர் ஆள வேண்டும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லாத ஒரு மாமனிதர் ஆள வேண்டும். அந்த மனிதன் ஆளட்டல்ல சொன்ன தந்தை பெரியார். அன்று ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் பொழுது 1970 என்ன நடேசன் சென்னை மாகதானி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டெல்லி அலரும். அப்படி 20 எங்க அண்ணன் முதலமைச்சர் 1920 தந்தை பெரியார் வழிகாட்டிய அடிதோழிய தியாகசீலர் என்ன முதலமைச்சர். 375 MLA சென்னை மாகாண பிறகு சர் பிட்டி தியாகராயர் 1910 ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்கிய தந்தை இளஞ்சில்லம் கலைஞரை விளக்கம் அணையா விலைக்கு தந்தை பெரியார். பெரியாருடைய மண்டிலே நீ விஷத்தை கலக்க வேண்டும் என்றால் முடியாது. போபாலிலே விஷமாவி கலத்தியே அந்த மாதிரி அந்தனர் விஷயம்லாம் அந்த ராஜ ரகசியம் சிதம்பர ரகசியம் எல்லாம் எடுப்பதாங்க. ஆகவே தந்தை பெரியார் கொள்கைகளை அவருடைய நீதிகளை நேர்மறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்ந்து காங்கிரசுடைய சேவாதளத்தின் அகில இந்திய பயிற்சியாளர் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். கதிரவன் புரட்சிகர இளைஞர் முன்னணி அரியலூரை அந்த ஐயா அவர்கள் பேசுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, கோவில் பகுதிவார் அனைத்து உழைத்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்போர் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருப்போர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீட்டை ஏன் எதிர்க்க வேண்டும், இந்த தகுதி தேர்வு என்ற ஒன்றை ஏன் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இவ்வளவு மக்கள் போகிறார்கள், வருகிறார்கள். இவர்களுக்கு இல்லாத அக்கறை ஒரு 10-12 பேர் நின்று கொண்டு கருப்பு சட்டையும் வண்ண சட்டையும் வெள்ளை சட்டையும் அணிந்து கொண்டு ஏன் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் என்று கேள்வி எழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் யார் என்பதை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் இருவேறு போக்கில்தான் இருக்கின்றனர். ஒன்று பார்ப்பனிய அடிமையாக இருக்கின்றனர்,
இன்னொன்று பார்ப்பனியத்தை எதிர்ப்பவராக இருக்கிறனர். பார்ப்பனிய அடிமைகளாகிய ஒரு சிலர் இந்த மக்களை மடைமாற்றி திசையை மாற்றி கொண்டு செல்வதற்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். மற்றொரு புறம் எல்லா மக்களும் நலம் பெற வேண்டும், எல்லா மக்களும் வளம் பெற வேண்டும், எல்லா மக்களும் நல்வாழ்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த மாதிரி எதிர்ப்பு போராட்டங்களை, எதிர்ப்பு நிகழ்ச்சிகளை இதை ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால், புத்தர் காலத்திலிருந்து இந்த போராட்டம் தொடங்கிவிட்டது. அதற்கு முன்பே தொடங்கிவிட்டது. ஆரிய பார்ப்பனியம் என்பது பெயர் சூட்டிக் கொண்டது. வெள்ளைக்காரன் வந்த பிறகு ஒரு பெயர், அதுக்கு முன்பு ஒரு பெயர். இப்பொழுது அது மோடி வடிவம் எடுத்திருக்கிறது, பாரதிய ஜனதா வடிவம் எடுத்திருக்கிறது, சங்க பரிவாரம் எடுத்திருக்கிறது. அது செய்யக்கூடிய அட்டூழியம் என்னவென்றால், மக்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், நால்வர்ணம் குலையாமல் இருக்க வேண்டும். அதை எதிர்க்கக்கூடிய, நால்வர்ணம் எதிர்க்கக்கூடிய தமிழ் ஒழிய வேண்டும், தமிழ் மக்கள் ஒழிய வேண்டும். அப்படி ஒழிய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? அவங்க இடத்துல வச்சிருக்கணும். காலை கீழே அடிமையா இருக்கிறவன், காலோடு இருக்கிறவன், இடுப்போடு நிற்கிறவன், மார்போடு நிற்கிறவன், மண்டையில் நிற்கிறன்னு சொல்லி மாந்த குலத்தை 4ஆக 5ஆக பிரித்து நாளாந்த சாதியாக மாற்றி எல்லா காலத்திலும் அடிமைகள் தேவை என்ற ஒரு சீரழிந்த மனப்பான்மையை கொண்டவர் செய்வதுதான் இந்த நீட் என்ற தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வு மருத்துவ படிப்பு வைத்தார்கள், உயர் படிப்புக்கு வைத்தார்கள். இப்பொழுது மருத்துவ சார்பு படிப்பான மருத்துவ உதவியாளர்களுக்கு வைக்கிறார்கள். இது என்ன கொடுமை? சரி, அங்கதான் போக முடியல, கையை காலை பிடிச்சி விட்டு நோயாளிக்கு உடம்பை தொடச்சி விட்டு அவங்களுக்கு தேவைன்னா ஊசியை போட்டுவிட்டு அவங்களுடைய நலன் என்னன்னு சொல்லி தொடர்ந்து கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தா போதும், இதை ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம், ஏதோ ஒரு வாழ்க்கையை ஓட்டலான்னா அந்த இடத்துல கட்டையை போடுறான். அதான் நீட்டு. எல்லாத்தையும் கட்டையை போட்டு மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க, நம்ம தோழர்கள்லாம் சொன்னாங்க, ஏற்கனவே எங்கேருந்து தொடங்கிச்சு? அரியலூர்ல தொடங்கிச்சு. இந்த கொடுமையை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இந்த கேள்வியை உருவாக்குனவர் அந்த அனிதா தனியார் பள்ளியில படிச்சாங்க, அவங்களுக்கு வீட்டுல வெற்றி பெற தகுதி இல்லை அப்படிங்கறதெல்லாம் பேசினாங்க. ஏன்னா அவங்க அரசு பள்ளியில படிச்சதுதான். ஆனா கேள்வி என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மாணவி மேல வந்துடக்கூடாதுங்கிற ஒரே குரூர எண்ணம், கொடிய எண்ணம் தான் அதுக்குள்ள இருந்தது. அது போய் இன்னைக்கு அதெல்லாம் மீறி நாங்க போவோம். நீங்க என்ன கட்டையை போட்டாலும் என்ன தடையை போட்டாலும் நாங்க பயிற்சி கொடுத்து மேல போவோம்னா எதுக்குமே நீ வராதுன்னு சொல்லி கீழே இருக்கவங்க தடுக்கிற வேலையை தான் இந்த நீட்டு தேர்வு வைக்கிறாங்க. ஆக ஒழுக்கக்கேடுகளை எதுக்கிறது மட்டும் இல்ல, ஒழுக்கக்கேடுகளுக்கு துணையா ஒழுக்கக்கேட்டை எதுக்கிறவங்க எதுக்கிறவன இப்படி எல்லாரையும் நாம தூக்கி எறியணும். இது சின்ன கூட்டம், ஆனா உங்களுக்கான கூட்டம். நீங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாமெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரே தாயின் மக்களாக வாழ வேண்டும்ங்கிற கூட்டம். ஆக இந்த கூட்டம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாம் எல்லோரும் இப்ப சிறிய அளவா இருக்குது, அடுத்தடுத்து பெரிய அளவா மொத்தத்தையும் தடுக்கணும், அந்த வேலையை செய்யணும். இது எதிர்ப்பு போராட்டம், நம் வாழ்வை பாதுகாக்கிற போராட்டம் என்ற முறையிலே இந்த நிகழ்ச்சிக்கு அணியமாக்க அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போலூர் நகர திராவிடர் கழக செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய தோழர் ஜானகிராம் அவர்கள் பேசுறார். பேரன்புக்கும் சேர் மதிப்பிற்கும் முறைய கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற தோழர்களை, இங்கு நீட் தேர்வை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு அவசியம் என்ற ஒரு சட்டத்தினை போட்டு படிக்கும் மாணவர்களை
கீழிருக்கும் மாணவர்களை மேல் வரவிடாமல் மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. போக பார்த்தா பாராமெடிக்கலுக்கு நீட், அதுக்கு பாராமெடிக்கலுக்கும் நீட்டு, இப்படி போய்கினே இருந்தா நாளைக்கு நமக்குள்ள எல்கேஜி யூகேஜி படிச்சா கூட நீட் கொண்டாந்துருவோம் போல போற போக்கு. ஆக நீ செய்ய வேண்டிய உன்னுடைய கடமையை நீ செய்யறது விட்டுட்டு எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற மாணவர்கள் மேல் படித்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறோம். அதையெல்லாம் தவிர்த்து தன்னுடைய RSS எண்ணத்தை திணித்துக் கொண்டிருக்கிறது. நான் பெரியார் கட்சிக்காரங்க சொல்றேன்னா பொதுவா இருக்கிற ஆளுங்க சொல்லுவான், அவன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. இவன் என்னமோ ராத்திரி போதில் கடவுள் மேல கால் போட்டு பட்டுக்கிற மாதிரி அவனே சொல்றான், பாப்பானே சொல்றான். தேவாதீனம் நிரசர்வம் மந்திராதீனம் திருவைவதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மமதிவாசம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி கடவுளை இல்லை நாங்கள் தான் கடவுள் எங்களை வணங்குறாங்க. அதை விட ஒழுக்க சீலராக இருக்கிறாங்க பாப்பானுங்க சொல்றாங்க. ஒழுக்கத்தை கெடுக்கிறவனுங்க ஒழுக்கத்துக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கான். வேசியா தரிசனம் புண்ணியம் சதர்மணம் பாப நாசம் சும்படம் சத தீர்த்தானம் மைதுடம் மோட்ட சாதனம். இந்த மாதிரி அசிங்கமான சங்கதிகள்லாம் மக்கள் மத்தியில் திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நீங்கள் எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தலில் நம் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற அரசியல் கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு இடம் சார்பிட நன்றி வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்னை மணியம்மையார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி போராளிகள் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நீட் எதிர்ப்பு போராளிகள் வாழ்கவே, போராட்டம் போராட்டம், சமூக நீதி போராட்டம், சம உரிமை போராட்டம், சம தர்ம போராட்டம், போராட்டம் போராட்டம், சமூக நீதி போராட்டம், சம உரிமை போராட்டம், சம தர்ம போராட்டம். திணிக்காதே திணிக்காதே, நீட் தேர்வை திணிக்காதே, பாரா மெடிக்கல் படிப்புகளிலும் நீட் தேர்வை திணிக்காதே, பிசியோதெரபி படிப்புக்கு ஆக்கிபேஷனல் தெரபிக்கு நீட் எதற்கு பறிக்காதே பறிக்காதே, மருத்துவ கனவை பறிக்காதே. எத்தனை பலிகள் எத்தனை பலிகள் எத்தனை பலிகள் எத்தனை பலிகள் நீட் தேர்வு திணிப்பினால் எத்தனை பலிகள் எத்தனை பலிகள். தேவையில்லை தேவையில்லை, நீட் எங்களுக்கு தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை, நீட் எங்களுக்கு தேவையில்லை. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு, ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு. சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுக்கு மூக்கறுப்பு. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு. சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும்
பாஜகவுக்கு மூக்கறுப்பு. நீட்டுக்கு எதிரான மக்கள் தீர்ப்பை மிதிப்பதா? சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தை ஏற்க மறுப்பதா? போதாதா? மருத்துவ கனவை பறித்தது போல் துணை மருத்துவ படிப்புகளிலும் கல்லூரி வாயிலை அடைக்காதே. மருத்துவ கனவை பறித்தது போல் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் கல்லூரி வாயினை அடைக்காதே. தூண்டாதே. ஒன்றிய அரசை தூண்டாதே. மாணவர் போராட்டத்தை தூண்டாதே. ஒன்றிய அரசே தூண்டாதே. மாணவர் போராட்டத்தை தூண்டாதே. கல்வியை வணிக பொருளாக்கும் நீட் தேர்வை ஒழித்து கட்டு. காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும் பாஜகவே மூட்டை கட்டு. காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும் பாஜகவே மூட்டை கட்டு. நீட் என்னும் பெயராலே மருத்துவ கல்வி கனவு பறிப்பா? நீட் என்னும் பெயராலே மாநில அரசின் உரிமை பறிப்பா? நீட் என்னும் பெயராலே மாநில அரசின் உரிமை பறிப்பா? நீட் என்னும் பெயராலே கார்ப்பரேட் கொள்ளை. நீட் என்னும் பெயராலே கார்ப்பரேட் கொள்ளை. பள்ளி கல்வியை ஒழிக்க நினைக்கும் கார்ப்பரேட்டுகளின் கைகூலியே கல்வித்துறையில் தனியார் மயத்தை திணிக்கும் கள்ள கூட்டாளியே. கல்வித்துறையில் தனியார் மயத்தை திணிக்கும் கள்ள கூட்டாளியே. பாஜகவே RSS மக்கள் விரோத ஒன்றிய அரசே ஓயாது. பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கும் மருத்துவ கல்லூரி இடங்களுக்கும் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. பாரா மெடிக்கல் படிப்புகளுக்கும் மருத்துவ கல்லூரி இடங்களுக்கும் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. தகுதி தேர்வு நடத்துவதற்கு தகுதி உண்டா பிஜேபிக்கு? எத்தனை மோசடி! நீட் நடத்துவதில் எத்தனை மோசடி! ஒவ்வொரு ஆண்டும் புது மோசடி. தலையிடாதே. ஒன்றிய அரசே தலையிடாதே. ஒன்றிய அரசே தலையிடாதே. கல்வித்துறையில் தலையிடாதே. பலி கொடுக்காதே. மாணவர் வாழ்க்கையை பலி கொடுக்காதே.
பலி கொடுக்காதே, பலி கொடுக்காதே. மாணவர் வாழ்க்கையை பலி கொடுக்காதே. கார்ப்பரேட் நலனுக்காக பலி கொடுக்காதே. கார்ப்பரேட் நலனுக்காக பலி கொடுக்காதே. போராடுவோம், போராடுவோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி கிட்டும் வரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். நீட்டு ஒழியும் வரை போராடுவோம். சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் ஒன்றிய செயலாளர் நன்றியுரையாற்றுவார். இந்த நீட் தேர்வின் ஒழிப்பு போராட்டத்திற்கு அனைத்து கழக தோழர்களுக்கும், காவல்துறைக்கும், ஒளி அமைப்பு கொடுத்தவர்களுக்கும் இக்கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.